எல்லாம் வல்ல இறைவனே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். திரு ரஜினி ஐயா வரலைன்னதும் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் ஏமாத்தம். அதில் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருந்தவர் திரு மாரிதாஸ். அவங்க முந்தா நாள் திரு மாரிதாஸுக்காக ஒரு காணொலியை நான் போட்டிருந்தேன். அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுருந்தேன், எல்லாம் நல்லதுக்கு தான் திரும்பி வாங்கன்னு. இந்த பதிவுலையும் அந்த பிள்ளைகிட்ட தான் கொஞ்சம் பேசலான்னு இந்த காணொலியை போடுறேன். இந்த காணொலியை மற்ற நண்பர்களும் பாருங்க, பகிருங்கன்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். பதிவோட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், நான் எந்த கட்சியை சார்ந்தவளும் அல்ல. நாடு, நாட்டு நலன், இதை முக்கியமாக நாட்டோட பாதுகாப்பு, இதெல்லாம் முக்கியமாக நினைக்கிற ஒரு சாதாரண குடிமகள், அவ்வளோதான். திரு மாரிதாஸ் அவர்கள் தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக கொண்ட துடிப்பான நல்ல இளைஞர். அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு நல்ல மனிதர். அன்பு மகனே மாரிதாஸ், இன்னைக்கு காலையில் நீங்கள் மறுபடியும் ஒரு செய்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆமாய்யா, மறுபடி நான் ஒன்றுதாயா சொல்கிறேன். நம்ம கண்ணதாசன் ஐயா சொன்னது தான், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்றான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவோட படைத்தளபதிகளாகிய கருப்பண்ணசாமிகள் அவங்களோட 18ஆம் படி கருப்பின் தலைமை பீடம்தான் அழகர் கோயில் கருப்பசாமி, இல்லைங்களா? மனசுக்கு கஷ்டமா இருந்தா அங்க போய் உட்காந்துருவேன்னு நீங்க ஒரு பதிவுல சொல்லியிருந்தீங்க. அப்புறம் என்னையா, அவன்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான், அவன் வருவான் ஐயா நம்ம துணைக்கு. என்னோட சொந்த அனுபவம் ஐயா இது. நம்ம சுயநலத்துக்காக இதெல்லாம் செய்யலையா. தடமாறி போயிட்ட நம்ம தமிழ்நாட்டை, நம்ம தமிழ் மக்களை மறுபடியும் நல்ல பாதைக்கு கொண்டு வரத்தான் இத்தனை போராட்டம் அவங்கவுங்க அளவுல போராடிக்கிட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? இந்த 70 வயசுல முறையா கம்ப்யூட்டர் கத்துக்காம எனக்கு வேணுங்கிறத மட்டும் யார் யாரையோ பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு காணொலிகளை போட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்குயா? மிகவும் சாதாரண ஆனால் கட்டுப்பாடுகள் ரொம்ப இருந்த குடும்பத்துல பிறந்த எங்க அம்மா, 5ஆம் கிளாஸ் வரை மட்டுமே படிச்ச எங்க அம்மா சுதந்திர போராட்ட காலத்துல ராட்டையில நூல் நூத்து காசு சேர்த்து காந்திஜி ஐயா தூத்துக்குடி வந்தப்போ அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். கதையா சொல்லுவாங்க, வீடெல்லாம் சேர்ந்ததுதான் நாடு, ஆனா நாடு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மனசுல பதிய வச்சவங்களே அவங்கதான் ஐயா. தனக்கு குடும்ப சொத்தா கிடைச்ச நிலத்தை பெண்கள் கல்வி கற்று முன்னேறணும்னு அதுக்காக 1935 திருச்செந்தூர் அருகில் இருக்கிற குலசேரப்பட்டினத்து பள்ளிக்கு எழுதி வச்சவங்க ஐயா எங்க அப்பா வழி தாத்தா. இன்னும் திரு சிதம்பரநாதன் என்ற அவங்க பெயரிலும் திருமதி வள்ளியம்மை என்ற எங்கள் ஆட்சி பெயரிலும் கல்வெட்டு ஒன்று அங்க இருக்குயா, டேப்லெட் இருக்குயா. 4-5 வருஷங்களுக்கு முன்னாடிதான் என் கணவரோட போய் அதை பார்த்துட்டு வந்தேன். ஆண்டவன் அருளால் நானும் என் கணவரும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திக்கற்ற பெண் குழந்தைகள் மற்றும் பல வகையில வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு நல்ல தொண்டு நிறுவனத்துல தொண்டு செய்தோம் ஐயா. தற்பெருமைக்காக இதெல்லாம் சொல்லல ஐயா. நாடு, நாட்டு நலன் எல்லாத்தையும் விட முக்கியம். நம்மாலானத சமுதாயத்துக்கு செஞ்சுட்டே இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருந்த குடும்பத்திலேருந்து வந்தவையா நான். அதனாலதான் சொல்றேன். சமீப காலங்கள்ல தமிழகத்துல நடக்கிற நடப்புகள், அதுவும் நமது இந்து தர்மத்துக்கு எதிராக நடக்கிற பேச்சுகள், விமர்சனங்கள், வெகு தரக்குறைவான ஒரு நிகழ்ச்சிகள், இதெல்லாம் பார்த்து மனசு கொதிச்சு வந்தப்போ திமுகவின் அட்டகாசங்களை பற்றி தெரிஞ்சிருந்தும் கூட, கண்ணெதிரே பார்த்திருந்தும் கூட கையாலாகாமல் அலமந்து நின்றவர்கள் ஐயா நாங்கள். எங்களை போல் எத்தனையோ பேர், எங்களை போன்றோருக்கு விடிவெள்ளியாய் தோன்றி வழிகாட்டியவன் ஐயா நீ. இயற்கையில் எதுவும் எதுவுடனும் நின்று போவதில்லை அன்பு மகனே. ஆமாய்யா, இதுதான் உண்மை, இதுதான் எங்க அனுபவமும் கூட. அந்த அனுபவத்துல தான் ஐயா சொல்றேன், எக்காரணம் கொண்டும் நீங்கள் துவளக்கூடாது. நீங்கள் போட்ட விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? யூடியூப்ல எத்தனை இளைஞர்கள் உங்களுக்காக காணொலிகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
எத்தனை என்ன மாதிரி வயசானவங்களும் கொஞ்சம் பிரபலமானவங்களும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நானும் போடுறேன். எத்தனை இளைஞர்கள் நீங்க வாங்கண்ணா, மறுபடியும் வாங்கண்ணா உங்களை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுதியா? உங்க பக்கம் உண்மை இருக்கு, நியாயம் இருக்குங்கிறதான் காட்டுது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி வணக்கத்திற்குரிய நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க, நாம தூவுற விதைய தூவிட்டே போயிட்டே இருக்கணும். எழுந்தா மரம் விழுந்தா உரம். இதையாதான் எங்க தாத்தா சொல்லுவாங்களாம், ஊதுற சங்க ஊதிடணும், விடியும் போது விடியட்டும்னு. எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, ஐயா நல்லதுன்னு நினைக்கிறத பழகின தோஷத்துக்கு எடுத்து சொல்லிடணும். உடனே அவங்க கேட்டுட்டு அதுபடியே நடப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. ஆனா நாம சொல்றது அவங்களுக்குள்ள போய் உட்காந்துக்கும். சரியான தேவையான நேரத்துல அவங்கள தூண்டி விடும், அவங்களுக்கு வழிகாட்டும் நல்ல வழியில அப்படிம்பாங்க. இன்னைக்கு பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள சிவ தொண்டர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடந்த கூட்டத்தில் அனைத்து தொண்டர்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் சிவ தொண்டர்கள் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இந்து விரோத கட்சிகளுக்கு இனிமேல் எங்கள் வாக்கு கிடையாது என்று அறிவித்துள்ளனர். அந்த செய்தியின் லிங்கையும் கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதையும் பாருங்க ஐயா. பல இளைஞர்கள் உங்களை தேடிக்கொண்டு இருக்கும் அதே வேளையில் சாதாரண மக்களிடையே ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்த எங்களை போன்ற 65-70 வயதை கடந்த உண்மையான காமராஜையா போன்ற பல தலைவர்களால் முன்னுக்கு வந்த உன்னதமாக இருந்த தமிழ்நாட்டை மீண்டும் இங்க கொண்டு வரணும் அந்த நிலைமைன்னு எங்களை மாதிரி சாதாரண கையாலாகாத ஆனால் அதே நேரத்தில் தமிழகம் மற்றும் நாட்டு நலனை உயிர் மூச்சாக நினைக்கும் ஆட்களும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஐயா. இத மனசுல எப்பவும் வச்சுக்குங்க, மறந்துடாதீங்க. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. உனது காண்டீபமாகிய மாரிதாஸ் ஆன்சர்ஸ் எழுக, உன் சொல்வன்மை எழுக, இத்தமிழகம் சிறக்க வாழ்க. மறுபடியும் சொல்றையா, இது வரைக்கும் நீங்க செஞ்சதும் இனிமே நீங்க செய்ய போறதும் நீங்கள் நம்பும் அந்த அழகர் கோயில் கருப்பசாமியின் வேலைகளை. நீங்கள் அவன் கையில் ஒரு கருவியே, நல்லதற்காக உங்களை ஆட்டு வைப்பவன் அவனே. ஆனானப்பட்ட காக்கும் கடவுள் பெருமாளையே காக்கும் அந்த கருப்பசாமிக்கு உங்களையும் உங்கள் மூலம் தமிழகத்தையும் காப்பது பெரிய விஷயமாய்யா? கட்டாயம் காப்பான், உங்கள் மூலம் எங்களையும் காப்பான். நீங்கள் புத்துணர்ச்சியுடன் மீண்டு வர வேண்டும் என்று இந்த எளிய அம்மா போட்ட காணொலியின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முந்தா நாள் போட்டையா, அதையும் தயவு செஞ்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். மற்ற நண்பர்களும் அதை பாருங்கள், பகிருங்கள்னு பணிவோட கேட்டுக்கிறேன். இந்த காணொலியை முழுசும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம், நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க தமிழகம், வாழிய பாரத மணித்திருநாடு.